இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். மேலே போய் வெங்கடாச்சலபதி பார்க்கணுன்னே தனி சந்தோஷந்தான். மேலே போய் வணங்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு வரோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம திருப்பதிக்கு திருமலா கிளம்புறோம் திருப்பதியிலேருந்து. ஸோ நம்ம திருப்பதிக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 9. இப்போ கிளம்பும் போது மணி 12 மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ 3 மணி நேரம் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுறது, நல்லா தூங்கியாச்சு. நல்ல அருமையான ஃபுட்டு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா திருமலா. அங்கேருந்து பாபநாசம் போகிறோம் வித் இன்னொரு ஃபேமிலியோட. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு மோசா, அவர் தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தோம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர், அவங்க பேர் வந்து எழில். ஒரு இட்லிக்கு 4 வகையான சட்னி கொடுத்தாங்க, நல்லா அருமையாக இருந்தது. அதே மாதிரி இன்னும் வெரைட்டி ரைஸாக நாங்கள் பேக் பண்ணிட்டோம். மேலே போய் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் கீழே வர வந்து தான். ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட் பிரதீப் பேசுவார் போல இப்போ. இங்க போறோம் திருப்பதி மலைக்கு. ஓகே फ्रेंड्स, ஒரு கால் வருது, அட்டெண்ட் பண்ணி பேசுறோம். ஸோ இது வந்து திருப்பதியில் கிட்ட இருக்கிறது புது பிரிட்ஜ், சூப்பராக இருக்குது. கீழே இருக்க கார் செக் போஸ்ட்டை நீங்கள் இதில் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். வரவழியெல்லாம் பார்த்துட்டே வாங்க, சூப்பரா இருக்கும். So continue watching. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கருடன் மாதிரி எல்லாம் இது வச்சிருக்காங்க, பேஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஈகிள் பறந்துட்டு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய வந்துகிட்டே இருக்கு. லைட் இருக்கிற இடமா பார்த்து தான் வச்சிருக்காங்க. ஆமா, நல்லா பேசுறானே. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கார்லாம் ஓடுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா फ्रेंड्स? உங்களுக்கு லைட்டா தான் தெரியும், அதனால நாங்க பக்கத்துல போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பாத்துட்டே வாங்க फ्रेंड्स. அங்க பாருங்க ஒரு bridge மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, அதுல நாம போவோம். சோ இங்க பாருங்க फ्रेंड्स, இங்க முன்னாடி ஒருத்தர் பிங்க் கலர் டி-ஷர்ட் ஷர்ட் போட்டு போறார்ல, அவர் தான் எங்க ஃப்ரெண்ட் மூசா. அவர் கார்த்திக். ஆமா, அவரோட முன்னாடி உண்மையான பேர் வந்து கார்த்திக். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கார் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சின்னதா தெரியுது, ஆனா ரியலா பார்க்கும் போது கொஞ்சம் பெருசா தெரியுது. பக்கத்துல போய் பார்க்கலாம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பதியிலேருந்து மேலே திருமலா போகிறதுக்கு நம்ம இப்போ ரைட் திரும்புவோம். ஸோ அங்கே தான் எல்லா செக்யூரிட்டியும் நடக்கும். காரில் போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இறங்கி பேக்கெலாம் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் நம்ம போக முடியும், காரில் போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் பாயிண்ட் வந்தாச்சு. பட் ஆனால் இங்கே ஹெவி க்ரௌட் இருக்குது. ஸோ நம்ம அந்த செக்கிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு சேஃபாக போயிட்டு வருவோம். அருள் கிடைக்கட்டும். இதுதான் சேனலோட ஓனர். இதுக்கு முன்னாடி பேர் சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. இவங்களோட பேரு பாலாஜி மாமா. ஓகே, இவங்க வந்துட்டு பாலாஜி மாமாவோட ஃப்ரெண்டு பேரு பிரதீப். நான் வந்துட்டு மோஷிகா. பின்னாடி இருக்கிற ஒருத்தவங்க சின்ன பையன் இருக்காங்களா, அவன் வந்துட்டு சித்விக்கு. இவங்க கவிதா அத்தை. இவங்க அம்மா லட்சுமி அம்மா. இவங்க கவிதா அத்தை. கவிதா அத்தை எழிலத்தை. எழிலத்தை கரெக்ட்டா காமி, அவங்க வரல பாரு, ஃபேஸ் தெரியல. இந்த பக்கம்
இவங்க வந்துட்டு தர்ணிகா introduce பண்ணு. இவன் வந்துட்டு ஹாய். தருணிகா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் தான் போறோம். மூச மாமாவும் போயிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா வந்துட்டு பைக்ல போறாங்க. சூப்பரா இருக்கும். நம்ம இப்போ மலைக்கு ஏற போறோம். நம்ம மலை கிட்ட இருக்கும். இந்த மாதிரி வியூ அழகா இருக்குல்ல. அந்த சைடு கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கு. ஆனா வந்துட்டு அது மலை தான். அங்க ஒரு மலை இருக்குது பாருங்க. ஆமா, இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டைம் வந்து இப்போ மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. ஸோ 1 o'clock. 1 o'clock ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்கும். கோவிந்தா நல்லபடியாக மேலே போய் ரீச் ஆகணும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. அலிப்பிரி டு திருமலா 17 கிலோமீட்டர்ஸ். 30 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ அவாய்ட் ஸ்பீடிங். நான் மலை ஏறும் போது நடுவில் எங்கேயும் நிற்காதீங்க. திருமலாலேருந்து கீழே இறங்குறவங்களுக்கு 4 வீலரில் 3 AM நைட்டு 11:45 வரைக்கும் தான் அலோடு. ஸோ 12 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி 2 வீலருக்கு மார்னிங் 6 AM to 10 PM வரைக்கும் தான் அலோடு. 10 PMக்கு மேலே கீழே இறங்க அலோடு இல்லை. அங்கங்கே ஒர்க் போகுது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க கோ ஸ்லோ அப்படின்றது. ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா அருமையாக போட்டுருக்காங்க. நிறைய இந்த மாதிரி டர்னிங் இருக்கு. அது ரொம்ப பெரிய டர்னிங்கா இருக்கு. நிறைய வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நாங்க வந்துட்டு கார்ல வந்துட்டு சேஃபா தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் எப்பவாச்சும் வரும்போது சேஃபா வாங்க. ஓகேவா? நம்ம இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் என் கால் வர அடைச்சி வருது. அது எனக்கு ரொம்ப ஃபன்னிங்காக இருக்கு. ஓகேவா? நிறைய பூக்கள் கூட இருக்கு. செடிகள் மரங்கள் நிறையா இருக்கு. கல்லெல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருந்தாங்க. அது நான் அங்கே காட்டலை. ஃபுல்லாக வந்துட்டு அப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக மரக்கட்டைகள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. அந்த சைட் பாருங்க. அந்த சைட் பாருங்க. ரொம்ப சூப்பரான வியூவாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு இதவே மேலே ஏறிட்டோம். அங்க பாருங்க ஒரு தனியா ஒரு ஃபேன் மட்டும் சுத்திட்டு இருக்கு. சரி, அவ்வளோ தூரம் ஏறினா நல்லா கொஞ்சம் ஃபாகாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காது தெரிய நடக்கும். ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகும். சில நேரம் தலை கூட சுத்தம். ஏன்னா சுற்றி போகிறதுனால. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இந்த மலை ஏறப்போது மட்டும். ஏன்னா இந்த டேர்னிங் வேற இருக்கு. ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல. அப்படி மலையில எழுதி வச்சிருக்காங்க. எதுனாலன்னு தெரியல. இந்த மாதிரி 14 அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதான் எங்கள் மூச மாமா. இப்போ பிங்க் கலர் ஷர்ட் போட்டு அப்படியே டேர்னிங் பண்ணுறாங்களே, அவங்க தான் மூச மாமா. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மக்களே, ஸோ நம்ம மேலே திருமலைக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மணி என்னாச்சு நம்மளுக்கு 1 மணி. 1 மணி. இப்போ 1:30. ஸோ 30 மினிட்ஸ் ஆச்சு.
பொறுமையாக ரிலாக்ஸாக தான் வந்தோம். எல்லாம் சீனரிஸும் பார்த்துட்டு. ஸோ அவங்க நல்லா இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய 3rd விசிட் வித் மை ஃபேமிலி அண்ட் கவிதா. அந்த இந்த வருஷத்துலேயே வந்து 2வது வாட்டிக்கு நம்ம பெருமாள் கூப்பிட்ருக்காரு. நல்லது. ஸோ வாங்க எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, எல்லா தரிசனம் கிடைக்கும். நம்ம வந்துட்டு டாப்புக்கு வந்துட்டோம். இனி நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாபநாசம். அந்த வேல வந்து ஜப்பாலி இருக்குது. ராமர் பாதம் அனுமன் அங்கே போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது. பார்க்கலாம். ஸோ இப்போ சாட்டர்டேன்றது வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு மேலேயே இருக்குது. சண்டே மேபி நாளைக்கு இன்னும் ரஷ்ஷாக இருக்கலாம். சரி போகலாம்.